السلام عليكم. السلام عليكم ورحمة الله وبركاته. கண்ணியமிகு ஹாஜிகளே ஹாஜியாக்களே, அல்லாஹுடைய பேரருளால் அல்லாஹு தாலா நம்மை எல்லாம் அவனுடைய புனித பூமியிலே வந்து உம்ரா செய்வதற்கு, தவாப் செய்வதற்கு மற்றும் பல சாலிஹான நல்ல அமல் செய்வதற்கு அல்லாஹு தாலா அனைவரும் அருள் புரிந்தான். அல்லாஹு தாலா என்னென்ன அமல்கள்லாம் செய்தோமோ அத்தனை நல்ல அமல்கள் அல்லாஹு தாலா அங்கீகரித்துக் கொள்வானாக. இன்ஷா அல்லாஹ் நாளை தினம் மதீனா நகரம் செல்ல இருக்கின்றோம். அண்ணன் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சுமந்திருக்கின்ற ஒரு பூமி, சுவர்க்கத்துடைய ஒரு பகுதி இருக்கின்ற ஒரு பூமி, அந்த மதீனா நகரத்துக்கு நாம் செல்ல இருக்கின்றோம். அந்த மதீனா நகரத்துக்கு செல்லும் போது நாம் என்னென்ன அமல்கள் எல்லாம் செய்ய வேண்டும், அங்கு எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும், அந்த மதீனா நகர சிறப்பு என்பதெல்லாம் மௌலானா மௌலவி சுக்ருதீன் அவர்கள் உங்களுக்கு மத்தியிலே உரையாற்றுவார்கள். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹி வஹ்தஹு வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா மன் லா நபிய்ய பஅத, அம்மா பஅத். فقد قال الله تعالى في القرآن الكريم بعد أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا لا ترفعوا أصواتكم فوق صوت النبي ولا تجهروا له بالقول. صدق الله العليم. அளவற்ற அல்லாஹ்வின் நிகரற்றான் குடியுமாகிய அல்லாஹ்வின் திருநாமத்தால் ஆரம்பம் செய்கின்றேன். அன்பார்ந்த ஹாஜிகளே ஹாஜாக்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய ஸல்லல்லாஹு தஆலா வ பரகாத்துஹு. அல்லாஹு தஆலா நல்லதை செய்யறதுக்கு சில நல்ல மக்களை தேர்ந்தெடுப்பாங்க. நாங்கள் நினைக்கப்படாது உம்ரா வந்தோம், என்னோட கையில் காசு இருந்துச்சு, பணம் இருந்துச்சு, அதனால தான் நாங்கள் வந்தோம் என்றது இல்லை. இது அல்லாஹ் உங்களை இந்த பூமிக்கு வர வச்சினான். நீங்கள் விரும்பினீங்களோ விரும்பினீங்களோ, இது அல்லாஹ் உங்களை வர வச்சினான். இது நீங்கள் யாருக்காவது ஒரு நலவு ஒன்று செஞ்சிருக்கணும், அல்லது உங்களை பெற்ற தாய் தந்தையர்கள் செஞ்ச ஒரு நலவு தான் அல்லாஹ் இந்த ஒரு சிறப்பான பூமியை உங்களை சுஜூ செய்ய வச்சிருக்கான். அவன்ட நாட்டம் இல்லாமல் எதுவும் நடக்காது. எத்தனையோ கோடீஸ்வரர் இருக்கிறாங்க, எத்தனையோ பேர்ட்ட பணம் மீக்கி வசதி இருக்கி, எல்லாத்துக்கும் இங்கே வரையில்லாது. பணமீக்குன்னு சொல்லி யாருக்கும் வரையில்லாது. பணம் இருக்குது, ஆனால் யார் விரும்பணும்? படைச்சவன் விரும்பணும். இவன் என்னுடைய விருந்தாளியாக இந்த பூமிக்கு வரணும், இவன் என்னுடைய ஒரு கெஸ்டாக இந்த இடத்துக்கு வரணும் என்று முடிவு செய்யக்கூடியவன் அல்லாஹ். எனவே அல்லாஹ் எங்களே முடிவு செஞ்சுக்கிறான். நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் இந்த காபாவை கெட்டினாங்க. காபாவை கெட்டிட்டு இப்போ அல்லாஹ் சொல்றான், இன்னி அழைப்பு கொடுங்க வாரத்துக்கு, நீங்க அழைப்பு கொடுங்கன்னு. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, யா அல்லாஹ், இந்த சத்தம் எவ்வளவு தூரத்துக்கு கேட்குது, யார் வருவாங்க? அல்லாஹ் சொல்றான், சொன்னது என்ற கடமை, நீங்க சொல்றது மாத்திரம். சொன்னாங்க, அசான் சொன்னாங்க, மக்களை அழைச்சாங்க. எந்த அளவுக்கு என்ற அவ்வளவு மக்கள் சொல்றாங்க, அசானுக்கு இந்த காபாவை கேட்டோ அந்த மக்கள் எல்லாம் இந்த பூமிக்கு வருவாங்க. அப்ப அல்லாஹ் அந்த அசான நாங்க ஆலமுல் அர்வாஹ்ல ஈக்கக்கூடிய நேரமே அல்லாஹ் எங்களுக்கு கேட்க வச்சுட்டான். அந்த அசானுடைய சத்தம் எங்கட காதுல கேட்டதுனால தான் அல்லாஹ் இந்த சிறப்பான கண்ணியமான அல்லாஹ்வுடைய 120 ரஹ்மத் இறங்கக்கூடிய நபி ஆதம் அலைஹிஸ்ஸலாம் தொடக்கம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் வரைக்கும் வந்த இந்த சிறப்பான பூமி, குர்ஆன் இறக்கப்பட்ட பூமி, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அடிக்கடி வந்துட்டு போன பூமி, இந்த பூமிக்கு அல்லாஹ் எங்களே வர்க்கத்துல செஞ்சுக்கிறார். அன்பான ஹாஜிகளே ஹாஜாக்களே, நாங்கள் தவாஃப் செஞ்சோம், உம்ராக்கள் செஞ்சோம். இந்த கஅபா இருக்கக்கூடிய பகுதி ஹஸரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை தொழுகையை பழக்கின இடம், மீசாப் என்று சொல்லக்கூடிய தங்க பீடிக்கக்கூடிய இடம், ஹஸரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவருடைய பாதம் புரியப்பட்ட இடம்,
சொர்க்கத்திலிருந்து இறக்கப்பட்ட அஜுர் அஸ்வத் கல்லு பதியப்பட்ட இடம். இன்ன சஃபா வல் மர்வத மின் ஷஆயிரில்லாஹ். சஃபா மர்வா என்றது அல்லாஹ்வுடைய அத்தாட்சி என்று சொல்றான் குர்ஆன். அல்லாஹ் அந்த அத்தாட்சிக்குரிய மலைகளை நாங்க பார்த்தோம். ருக்குனு யமானி 70 மலக்குமார்கள், இன்னொரு ரிவாயத்தில் 70,000 மலக்குமார்கள் அந்த இடத்துல இருந்து யாரெல்லாம் ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனா வஃபில் ஆஹிரத்தி ஹஸனத்தன் வகினா அதாபன்னார் என்ற துவாவை ஓதுவார்களோ அந்த துவாவுக்கு அவர்கள் ஆமீன் சொல்வார்கள் என்பதாக சொன்னார். நான் தவாஃபில் அஜர் அஸ்வத் கல்லை பார்த்து பிஸ்மில்லா அல்லாஹு அக்பர் என்று தவாஃபை ஆரம்பிச்சு ருக்குனு யமானி கிட்ட வரப்போக்கள் என்ன ஓதுவோம்? ரப்பனா ஆத்தினா. இந்த துவாவை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, யாரெல்லாம் ஓதுவார்களோ ரப்பனா ஆத்தினாண்டா இம்மையில இந்த உலகத்துல என்னென்ன நலவுகள் நாங்க ஹயாத்தோட வாழக்கூடிய காலம் என்னென்ன நலவுகள் இருக்குமோ யா அல்லாஹ் துணை நலவுகளையும், அதே போல மௌத்துக்கு பின்னால் இருக்கக்கூடிய என்னென்ன ஹைராத்துகள் நீ வச்சிருக்கிறோம் அதையும் இந்த ரெண்டையும் எங்களுக்கு தந்துரு. உலகத்துல ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா இம்மையிலையும் மறுமையிலே வாழ்க்கையுடைய வெற்றியை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த துஆவுல சொல்லி தந்தாங்க. இது நாங்க எங்கிருந்து ஓதுறோம்? ருக்குனு யமானி துஆ கபூல் செய்யப்படக்கூடிய இடம். சஃபா மர்வா துஆ கபூல் செய்யப்படக்கூடிய இடம். அஜர் அஸ்வத் கல்லு துஆ கபூல் செய்யப்படக்கூடிய இடம். அஜர் அஸ்வத் கல்லுக்கும் கௌபாவுக்கும் இடையில் இடப்படக்கூடிய இடம் துஆ கபூல் செய்யப்படக்கூடிய இடம். அஜர் கௌபாவுடைய வாசலுக்கு கீழே, அந்த கௌபாவுக்கு கீழே பழைய கலர்ல ஒரு டைல் போடப்பட்டிருக்கும். இந்த டைல் ஹஸரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு தொழுகையை பழக்கி நடந்துடும். நீ தவாஃப் செய்ய போல அந்த இடத்த கண்டிப்பீங்களான்னு தெரியாது. நாள் இருக்கிறதுனால கொஞ்சம் பாருங்க அந்த இடத்துல. கௌபாவுக்கு கதவுக்கு கீழே ஒரு அடையாளமாக ஒரு கலர்ல மஞ்சள் கலர்ல டைல் பதியப்பட்டிருக்கு இருக்குதா? அந்த இடம் தான் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் நபி அவங்களுக்கு தொழுகை மெஹராஜுக்கு போயிட்டு தொழுகை கொஞ்சம் கொடுத்த நேரம் எப்படி தொழணும் என்கிறத ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு காட்டி கொடுத்தாங்க. அதே போல மீசா தங்கப்பீலி, ஹிஜ்ர இஸ்மாயில், அந்த வட்டமாய்க்கக்கூடிய இடத்துள்ளுக்கு தொழுகிறது கௌபத்துல்லாவுக்கு தொழுறதுக்கு சமம் என்னாங்க. சஃபா மர்வா இது எல்லாமே துஆக்கள் கபூல் செய்யப்படக்கூடிய இடம். இப்ப நாங்க உம்ராக்கு என்னத்துக்கு வந்தோம்? சாமான் சேர்க்கணுமா, சாமான் வாங்கணுமா, தஸ்பி வாங்கணுமா, முசல்லா வாங்கணுமா, இது எங்கேயும் வாங்கிக்கொள்ளாமே. இது துஆவுக்குரிய பூமி. இந்த பூமி துஆவுக்குரிய பூமி. இப்ப நீங்க உம்ரா வாரன்னு சொல்லி உங்களோட குடும்பத்துல பக்கத்து வீட்டுக்காரவங்கள்ட்ட உறவினர்கள்ட்ட எல்லாத்துலயும் சொல்லிட்டு வந்தீங்க. போனவங்க எல்லாம் அதிகமானவங்க கேட்டிப்பாங்க, என்னது போனா துஆ செய்யுங்கன்னு சொல்லிப்பாங்க. பல கவலைகளை உள்ளுக்க வச்சுட்டு சொல்லிப்பாங்க. என் வீட்டுல என்ன பிரச்சனை இருக்குது, கடன் பிரச்சனை இருக்குது, நோய் பிரச்சனை இருக்குது, பிள்ளைகளோட திருமண விஷயங்கள் இருக்குது, இப்படி இருக்குது, இது இருக்குன்னு சொல்லிப்பாங்க. அப்ப இதெல்லாம் ஒரு அமானிதத்தை சுமந்து கொண்டு இந்த பூமிக்கு வந்தீங்க. யார் யார் என்னென்னத்துக்கு துஆ செய்ய சொன்னார்களோ அந்த மக்களுக்கு துஆ கேட்கக்கூடிய பூமி இந்த பூமி. நீங்க மதீனா போறீங்களா, நபிக்கு என்ற சலாத்தை எத்தி வச்சிருங்க. இதெல்லாம் நாங்க சாதாரணமாக நினைக்கப்படாது. சலாம் தானே ஆன்னு சொல்லி ஆட்டிட்டு தலையாட்டி கொண்டு வாரது இல்லை, அது அமானிதம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, யாரு ஹஜ் உம்ராவுக்கு எனக்கு சலாம் சொல்றாங்களோ, இப்ப நீங்க உங்களோட பெயர்களை சொல்லி உங்களோட பேரை சொல்லி நீங்க சலாம் சொல்றீங்க நபிக்கு. யார சொல்லலாம், நான் இன்னார் இருக்குது, இதோ என்ற சலாம், அஸ்ஸலாமு அலைக்கும் யா ரசூலல்லாஹ், அஸ்ஸலாமு அலைக்கும் யா முர்சலீன், அஸ்ஸலாமு அலைக்கும் யா ரஹ்மத்துல் லில் ஆலமீன், அஸ்ஸலாமு அலைக்கும் யா சய்யிதுல் கௌனைன். நபிக்கு நாங்க சலாம் சொல்லும் பொழுது அந்த சலாத்துக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்கட பேரை சொல்லி பதில் தராங்க. சுப்ஹானல்லாஹ். இதை விட உலகத்துல என்னங்க வேணும்? இதை விட உலகத்துல என்னங்க வேணும்? உலகத்துக்கு அல்லாஹ் இந்த நபியை நான் படைக்கலண்டா உலகத்தை அல்லாஹ் படைச்சிக்க மாட்டான். அப்பேற்பட்ட ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு சலாம் சொல்வது பிடிச்சலாம். ஹைர் அல்ஹம்துலில்லாஹ். மக்காவில் எத்தனை காலம் நாங்கள் இருந்தோம்? ஒரு வாரமோ 10 நாட்களோ நாங்கள் இருந்துட்டோம். எங்களோட துஆவுக்குரிய ஒரு அமலாக இந்த அமலை நாங்கள் செஞ்சுக்கோம். நல்லதை செஞ்சுட்டு ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, நல்லதை செஞ்சுட்டு நீங்க துஆ கேளுங்க. நல்லதை செஞ்சுட்டு இப்ப நாங்கள் என்ன செஞ்சோம்? உம்ரா செஞ்சோம், தவாஃப் செஞ்சோம், 5 நேரம் தொழுதோம். அல்லாஹ்ட்ட கேட்கணும், யா அல்லாஹ் வரக்கூடிய சந்தர்ப்பத்தை தந்தாய், உம்ரா செஞ்சீங்க, உம்ராவை கபூல் செஞ்சுக்கோ. சூரா கஹ்ஃப்ல ஒரு வரலாறு அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுறான். 3 பேர் ஒரு பயணத்துல
ஒரு இடத்துல மாட்டிக்கொள்றாங்க. ஒரு குகை உள்ளுக்க போயிட்டு மாட்டிக்கொள்றாங்க. மாட்டிக்கொண்டவங்களுக்கு வெளியே வந்து கொள்ளையிடாது, கல் மூடிடுச்சு. இந்த 3 பேரும் இதுல இருந்து எப்படி வெளியே வார என்று யோசிக்கிறாங்க. அதுல ஒவ்வொருவரும் தான் செஞ்ச நலவுகளை வச்சு ரப்படத்துல துவா கேட்கிறாங்க. தான் செஞ்ச நலவை வச்சு கேட்கிறாங்க. யா அல்லாஹ், நான் இப்படி ஒரு அமலை செஞ்சேன், உனக்காகத்தான் செஞ்சேன், நீ இதை பொருந்தினா இதுல இருந்து நீங்களே பாதுகாத்து வெளியாக்கிறேன்னு சொல்லி கல்லு கொஞ்சம் அகண்டுச்சு. இன்னொருத்தரும் கேட்டார். 3 நபர்களும் அதே விஷயத்த கேட்ட நேரம் 3 பேருடைய நலவுகளை வச்சு அல்லாஹ் அதுல இருந்து அவங்கள வெளியே வர வச்சான். அதே போல நாங்க நலவுகளை செஞ்சுட்டு பாவத்திலிருந்து வெளியே வந்துடணும். நாங்க உம்ரா செஞ்சுக்கிறோம், உம்ரா செஞ்சுட்டு போறோம். இப்ப எங்கள்கிட்ட இருந்து ஒரு எதிர்பார்ப்பு இருக்கணுமே. உம்ராக்கு வர்றதுக்கு முன்னால நாங்க எப்படி இருந்தோம், உம்ரா போயிட்டு வந்தது போற எப்படி இருக்கிறோம், இந்த கௌபாவை பார்த்துட்டோமே. இந்த கௌபா சொல்றது சாதாரண இடம் அல்ல. பிபக்கத்தன் முபாரக்கன் வஹுதல் லில் ஆலமீன். இது ஒரு மனிதனை அப்படியே சுத்தமாக தூய்மையாக்கி அனுப்புற இடம் இந்த இடம். இதுல வந்து ஒரு தன்னை உள்ளத்தை தன்னை தூய்மைப்படுத்திக் கொள்ளதுண்டா அது அவரு அந்த சரி செய்யலண்டா அது அந்த குளிக்க போயிட்டு சேர்த்த பூசின கதையாக. அல்லாஹ் சொல்றான், இந்த இடம் பிபக்கா, இந்த பக்கா என்று சொல்லக்கூடிய இடம் முபாரக்கன், இது பரக்கத் செய்யப்பட்ட இடம். எத்தனையோ லட்சக்கணக்கு மக்களை நாங்க பாக்குறோம் இல்லையா, டெய்லி வாராங்க போறாங்க இருக்கிறாங்க இறங்குறாங்க. நாங்க மதினா போறீங்க, நாளைக்கு வராங்க, பின்னேறம் வராங்க. ஒரு நாளைக்கு எத்தனையோ பேர் வந்து இருக்கிறாங்க. கோடிக்கணக்கான மக்கள் வந்து இறங்குறாங்க. வந்து அத்தனை மக்களும் அத்தனை பேருடைய சாப்பாடு, தண்ணி வசதி, தங்குற வசதி, எல்லா வசதியும் இந்த பூமியில எல்லாம் வச்சுக்கிறாங்க. இதை கொண்டு இந்த இடத்துல எத்தனையோ பேருக்கு அல்ல ரிஸ்க் அளிக்கிறான். இந்த ஹோட்டல்ல வேலை செய்யறவங்க, கடையில் வைக்கிறவங்க. சவுதியை சுத்தி பார்க்க வராங்களா? சவுதி ஒரு சுற்றுலா தலமா? இல்ல, அல்லாவுடைய பொருத்தத்தை நாடி இந்த இடத்துக்கு வராங்க. அல்லாவுடைய பொருத்தத்தை நாடி இந்த பூமிக்கு வராங்க. அப்ப அல்லாஹ் சொல்றா, இது பரக்கத்தான பூமி. எங்களோட வாழ்க்கையில என்ன பரக்கத்து வேணும் எங்களுக்கு? பிள்ளைகளோட விஷயங்கள்ல வேணுமா, குடும்ப வாழ்க்கையில வேணுமா, தொழில வேணுமா, அதுக்குரிய பரக்கத்தை எடுத்துட்டு போற இடம் தான் இந்த வஹுதல் லில் ஆலமீன். இது முழு உலகத்தாருக்கும் இது நேர்வழி காட்டக்கூடிய இடம். இது முழு உலகத்தார்களுக்கும் நேர்வழி காட்டக்கூடிய இடம். இது சாதாரண இடம் ஒன்று அல்ல. ஹஸரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அவங்க எப்பேற்பட்ட ஒரு மனிதர், சாதாரண ஒரு மனிதர். அவர் ஆரம்ப காலம் எப்படி இருந்துச்சு? தன்னை வீட்டில இருந்து வாள் எடுத்துக்கொண்டு வெளியே வாராரு. என்னத்துக்கு வாராரு? ஏன் வாராரு? முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கொலை செய்ய, அவரோட தலையை எடுக்கிறது. இந்த ஆட தலை எடுக்க முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தலை எடுத்துட்டு போறதுக்கு வாராரு. முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தலையை எடுத்துட்டு வாரேன் என்று வீட்டொட்டு வெளியே வாராரு. வெளியில வந்தவரை அல்லாஹ் எப்படி மாத்தினான்? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஹஸரத் உமர் ரலியல்லாஹு தஆலா ஒரு நாள் ஒரு பயணம் பெய்துட்டு, இஸ்லாத்துக்கு வரத்துக்கு முன்னால ஒரு பயணம் ஒன்று பெய்துட்டு குடி போதையில மது தேடிக்கொண்டு சுத்தி கொண்டிருக்கிறார். இந்த நேரம் இந்த கௌபாவுடைய பகுதி உள்ளுக்க வாராரு. அங்க வந்தா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அந்த கௌபாவுக்கு முன்னால நின்று கொண்டு துவா கேட்டுக் கொண்டிருக்கிறான். யா அல்லாஹ், ஒன்று அபூஜஹல் அல்லது இந்த உமர், இந்த 2 பேர்ல ஒருத்தரை நீ என்ன செஞ்சது இஸ்லாத்துக்கு கபூலியத்தாக்கிறேன் என்று கேட்கிறான். ஹஸரத் உமர் ரலியல்லாஹு தஆலா ஆச்சரியமாகிட்டு, அவர் இஸ்லாத்துக்கு அப்ப வரல, இவர் 7 பேரை சொல்லி துவா கேட்கிறாரு. அதுக்கு பிறகுதான் இவர் என்ன செய்யறாரு, நபி அவங்களை கொலை செய்யணும் என்று சொல்லி அந்த முயற்சியில வெளியே வரக்கூடிய நேரம் தன்னுடைய வீட்டுக்கு போறாரு. தன்னுடைய சகோதரியை குர்ஆன் ஓதிக்கொண்டிருக்கிறார். இன்னனி அனல்லாஹு லா இலாஹ இல்லா அன ஃபஅபுதுனி என்ற அந்த சூராவுடைய ஆயத்தை ஓதிக்கொண்டிருக்கக்கூடிய நேரம் ஹஸரத் உமர் ரலியல்லாஹு தஆலா பயம் பிடிச்சிட்டு நபிகிட்ட வந்து சலாம் சொல்லி இந்த நபிகிட்ட வந்து இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டான். சுப்ஹானல்லாஹ். கடைசியில் அல்லாஹ் அவங்களை எப்படி மாத்தினான் என்றா,
அவங்க ஷஹீதாக்கப்பட்டு கொலை செய்யப்பட்டு உயிருக்கு போராடி கொண்டிருக்கக்கூடிய நேரம் ஹஸரத் அப்துல் ரஹ்மான் ரலியல்லாஹு தஆலா கூப்பிட்டு சொல்றாங்க, நான் இன்னும் கொஞ்சம் இந்த உலகத்தை விட்டு பிரிஞ்சிடுவேன், நான் மௌத்தாகினா இந்த ஜனாசாவை ஆயிஷா அம்மையார்ட்ட உம்மஹாத்துல் முஃமினீன் அவங்கள்ட்ட கேளுங்க போயிட்டு, அவங்க விரும்பினா அவங்களோட வீட்டுல வேற 2 நண்பர்களோட பக்கத்துல நான் அடக்கப்படுறதை விரும்புகிறேன், அனுமதி தந்தா அடக்கிடுங்க, இல்லாட்டி என்ன ஜன்னத்துல் பக்கீல அடக்குங்கன்னு சொல்லி கேட்டு வர சொன்னாங்க. அன்பாதவர்களே, நபியுடைய கழுத்தை வெட்ட வந்த உமர் கடைசியில எப்படி கேட்கிறாரு, நான் ஏந்த 2 ஹபீப் 2 பேர்கிட்ட நான் கடைசியாக இருக்கணும் என்கிறத விரும்புறேன். அல்லாஹ் எப்படி மாத்தினான்? அல்லாஹ் மாற்றக்கூடியவர். ஹாலித் இப்னு வலீத் ரலியல்லாஹு அன்ஹு பத்ர் யுத்தத்துல, உஹது யுத்தத்துல, ஹந்தக் யுத்தத்துல, இதுக்கு எல்லா யுத்தங்களையும் முஸ்லிம்களுக்கு விரோதியாகத்தான் இருந்தார். உஹது யுத்தத்துல நபி அவங்களோட பல் ஷஹீதாக்கப்பட்டு நெத்தியில காயம் ஏற்பட்டு சுமாராக 20 சஹாபாக்கள் ஷஹீதாகுவதற்கு அவர் தான் காரணம். இவருடைய சகோதரர் ஒரு நாள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள பார்க்க வராங்க. பார்க்க வந்த நேரம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறாங்க, ஹாலித் இப்னு வலீத் உங்களோட சகோதரர் எப்படி இருக்கிறாரு, சுகமா இருக்கிறாரா? நான் கேட்டதாக நீங்க அவர்கிட்ட சொல்லுங்க. இஸ்லாத்துக்கு விரோதியாக இருந்தவர், மார்க்கத்துக்கு விரோதியாக இருந்தவர் ஹாலித் இப்னு வலீத் ரலியல்லாஹு தஆலா சகோதரர் பேர் சொல்றாங்க, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்களை விசாரிச்சாரு, நீங்க சுகமாயிக்கன்னு கேட்க சொன்னாரு. சுப்ஹானல்லாஹ், அவருக்கு மேலெல்லாம் நடுக்கம் ஏற்பட்டுச்சு. அடே, உஹதுல, ஹந்தக்ல, பத்ர்ல எல்லா யுத்தங்களையும் நான் அவருக்கு எதிராக வாள் எடுத்து கொண்டு போனேன், என்னை இவர் விசாரிக்கிறாரா என்கிறத உணர்ந்து பயந்து அல்லாஹ் உள்ளத்துல அச்சத்தை விட்டான். வீட்டில இருந்து ஓடோடி போயிட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கரங்களை பிடிச்சி இஸ்லாத்துக்கு வந்தாங்க. இதுதான் நபி அவர்கள் செய்தது. எனவே அன்பா அந்த ஹாஜிகளை ஹாஜாக்களை, இந்த கௌபா என்று சொல்லக்கூடியது சாதாரண இடம் அல்ல, பார்த்துட்டு போற இடம் அல்ல, இது போட்டோ எடுக்கிற இடம் இல்ல, இது ஒரு மனிதன் உள்ளத்தை மாத்தணும், என்ற உள்ளத்தை அதை தூய்மைப்படுத்தணும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அந்த இடத்துல இருந்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் மேராஜுக்கு கூட்டு கொண்டு போறாங்க. தாயிஃபில் அடிபட்டு கஷ்டப்பட்டு உடம்பெல்லாம் புண்ணாக்கி நபி அவங்க நொந்து போயிட்டு கஷ்டத்தோடு செய்யக்கூடிய நேரம் அல்லாஹ் நபியை கண்ணியப்படுத்துவதற்காக வேண்டி என்ன செய்யறான், மேராஜுக்கு கூப்பிடுறான் தன்னுடைய 53வது வயசுல. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் நபி அவங்கள வந்து கூப்பிடுறாங்க, வாங்க நீங்க அல்லாஹ் அவங்களை சந்திக்க வர சொல்றாங்க. கூட்டு போகக்கூடிய நேரம் சும்மா கூட்டு போகல, நபி அவங்கள தன்னுடைய மாமியாரோட வீட்டு மஹானி ரலியல்லாஹு அவங்கள வீட்டுல இருந்து அழைச்சு கொண்டு வந்து அந்த கௌபாய்யக்கூடிய பகுதி கிட்ட வந்து நபி அவங்களுக்கு உலகத்திலே முதலாவது ஓப்பன் ஹார்ட் சர்ஜரி செஞ்சது யாருக்கு? உலகத்துல முதலாவது நபி அவங்களுக்கு. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொர்க்கத்துல இருந்து ஒரு தங்கத்தட்டை கொண்டு வந்து நபி அவரோட நெஞ்ச பிளந்து அவரோட ஹார்ட்டை எடுத்து அந்த ஜம்சமால கழுவி திரும்ப அதே இடத்துல வச்சு நபி அவரோட உள்ளத்தை தூய்மையாக்கி முன்பின் பாவங்கள் மன்னிக்கப்பட்ட நபி. இதுல உலமாக்கள் சொல்றாங்க, ஏன்டா நபி பழகினது சாதாரண எங்களே போல மக்கள், ஜாஹிலியா மக்கள், அவங்களோட பழவினாங்க, பேசினாங்க, கதைச்சாங்க. நபியோட உள்ளம் தூய்மையாக இருக்கணும். யாரை சந்திக்க? படைச்சவனை சந்திக்க போறது இல்லையா? படைச்சவனை சந்திக்க போறது இல்லையா? அப்ப ஹார்ட் தூய்மையாக இருக்கணும் அல்லவா? நபியோட உள்ளத்தை தூய்மைப்படுத்தி ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் எடுத்துக்கொண்டு போனாங்க. அதே போல நாம் இந்த இடத்துக்கு வந்திருக்கிறோம், எங்களோட உள்ளம் தூய்மையாகும். போறாங்க போய் மற்றவங்க ஏசுறது, பேசுறது, கதைக்கிறது, மன்னிக்கக்கூடிய தன்மைகளை கொண்டு வர, நல்லதை கொண்டு வரணும். இல்ல நஜீஸ் எல்லாம் விட்டுட்டு போயிட்டுரும். இந்த கோபம், பொறாம இதெல்லாம் விட்டுட்டு போயிட்டுரும். அடுத்தவன் ஏசுறது, கதைக்கிறது, பேசுறது விட்டுறணும். இத கழுவி நல்லதை உள்ளத்துல எடுத்துக்கொண்டு போகணும். மன்னிக்கணும், சலாம் சொல்ற பழக்கம் வைக்கணும். குடும்பங்கள் பிரிஞ்சு இருக்கிறோமா சேருவணும். மக்கள் பார்ப்பாங்க, அடே உம்ரா போயிட்டு வந்தாரு, இவ்வளவு உம்ரா போக கூட பேசுறது, என்னோட போயிட்டு வந்தது அப்புறம் பேசுறாரு. உள்ள மாறும். இதைத்தான் அல்லாஹ் எதிர்பார்க்கிறான். இதைதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இந்த பூமியில செஞ்சு காட்டினாங்க. இதைத்தான் செஞ்சு காட்டினாங்க. ஃபதஹ் மக்காவுக்கு வாராங்க. உதேபியாக்கு நீங்க தாயிஃபுக்கு போயிட்டு இந்த நேரம் உதேபியா போனீங்க இல்லையா? அந்த உதேபியால இருந்து நடந்துச்சு. நபி அவங்கள உம்ரா செய்ய வர விடல. 2 வருஷத்துக்கு பிறகு அல்லாஹ் அந்த பூமியை முழு மூபிய நபிக்கு கையில கொடுக்குறான். சஹாபாக்கள் 1,00,000க்கு மேற்பட்ட சஹாபாக்கள்
சந்தோஷமாக மக்காவுக்கு நுழையிறாங்க. எப்படி நுழையிறாங்க? இன்றைக்கு மக்காவுக்கு எல்லாத்துக்கும் அடி கிடைக்க மாட்டாங்க. மக்கால் இன்றைக்கு எல்லாத்துக்கும் ஓட அடி கிடைக்கும் என்ற எண்ணத்தோட வாராங்க உள்ளத்துல. ஏன்? அப்படி நோவினை செஞ்ச மக்கள் அல்லவா இவங்க. நபி அவங்க வந்து குளிச்சு உடுப்பு ஆடைகளை மாத்திக்கொண்டு அந்த கௌபாவுக்கு முன்னால இருந்து சுஜூதுல இருந்து நபி அவங்க அழுகுறாங்க. எந்த பூமியில நபியை விரட்டினார்களோ, எந்த பூமியில நபியை உம்ரா செய்ய விடலையோ, எந்த பூமி தன்னை பிறந்த பூமியில இருந்து விரட்டினார்களோ அந்த பூமியில நபி சுஜூ செஞ்சு அழுகுறாங்க. யாரெல்லாம் இந்த பூமி அதான் கொடுத்துறாங்க கையில. இப்ப நபி அவனுக்கு நோவினை செஞ்சவங்க எல்லாம் ஓடி ஆரம்பிச்சுட்டாங்க. இப்ப அடி கிடைக்கும், இப்ப கொல்லப்படுவோம் என்று தெரியும். இப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த கௌபாவுடைய பக்கத்துல இருந்து சொல்றாங்க, என்னை யாரெல்லாம் நோவிச்சாங்களோ அவங்க எல்லாத்தையும் நான் மன்னிச்சுட்டேனப்பா. நான் யாரையும் இங்க பழி தீர்க்க வரல, நான் யாரையும் அடிக்கவோ கொலை செய்யவோ நோவினப்படுத்தவோ நான் வரல, எல்லாத்தையும் நான் மன்னிச்சுட்டேன் என்றப்போ ஒவ்வொருத்தராக வெளியே வராங்க. சொல்லிட்டு நபி அவங்க சொன்னாங்க, 8 நபர்களுடைய பெயர்களை அறிவிச்சாங்க. 8 பேர்களுடைய பெயர்களை ரசூலுல்லாஹ் அறிவிச்சாங்க. இந்த கௌபாவுடைய பக்கத்துல இருந்து, இந்த கௌபா ஐயக்கூடிய பகுதியில இருந்து ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, 8 பேருடைய பெயர் அறிவிச்சு இந்த 8 பேருடைய பெயரையும் எழுதி கௌபாவோட தொங்க விடுங்க. இவங்களை எங்க கண்டாலும் கொலை செய்யுங்க. இவர்களுக்கு என்னிடத்துல மன்னிப்பு கிடையாது என்று சொல்லிட்டாங்க. சுப்ஹானல்லாஹ். அதுல ஒருத்தர் இக்ரிமா ரலியல்லாஹு அன்ஹு. இந்த 8 பேருடைய பேரும் சொன்னதோடு 8 பேரும் தலைமறைவாயிட்டாங்க. எங்கென்று இல்லை. இவர்கள் கொல்லப்படணும். எப்படி கொல்லப்படணும்? இப்ப ஹரத்துல் கபையில் இருந்தா யார அடிக்கவோ ஏசவோ சண்டை பிடிக்க முடியாது. அல்லாஹ் ஹராமாக்கிட்டான். கொலை செய்யவும் மேலாது. அல்லாஹ் குர்ஆனுடைய ஆயத்தை இறக்கினான், லா உக்ஸிமு பிஹாதல் பலத் வ அன்தும் ஹில்லும் பிஹாதல் பலத். யாருக்கும் கொடுக்காத அனுமதி அல்லாஹ் நபிக்கு கொடுத்தான். நபியே, நீங்க இது உள்ளுக்க யாருக்கெல்லாம் பழி தீர்க்கணுமோ, யாரெல்லாம் தண்டிக்கணும்னு நினைக்கிறீங்களோ அவங்களை நீங்க என்ன செய்யலாம்? தண்டிச்சு கொள்ளலாம் என்று ஆயத்து வந்ததோட நபி சொல்லிட்டாங்க. அவங்க கௌபாவுடைய புடவைய பிடிச்சிருந்தாலும் கூட அவர்கள் கொலை செய்யப்படணும் என்று ரசூலுல்லாஹ் அறிவிச்சிட்டாங்க. இப்ப எல்லாம் ஓடி ஒளிஞ்சிட்டாங்க. இப்ப வாரார் யாரு? ஹப்பார் இப்னு அஸ்வத் என்று சொல்லக்கூடிய மனிதர். இவர் வந்து இப்ப இவர் கொலை செய்யப்பட வேண்டிய ஒருவர். கண்ட இடத்துல கொல்ல சொல்லி நபி உத்தரவிட்டுட்டாங்க. தன்னை மாறு வேஷம் அணிஞ்சு தன்னை மறைச்சு கொண்டு நபியிடத்துல வந்து சொல்றாங்க, யார சொல்லலாம், நான் யாரு தெரியுமா? நான் தான் ஹப்பார் வந்திருக்கிறேன். நீங்க அறிவிச்சப்பட்ட 8 பேருடைய பேர் லிஸ்ட்ல நானும் இருக்கிறேன். யார சொல்லலாம், நீங்க என்னை மன்னிப்பீங்களான்னு வந்து கேட்கிறார். அவருடைய இந்த வார்த்தையை கேட்ட உடனே ஹபீப் சையதுல் கௌனைன் தாஜுல் மதீனா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அழ ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த ஹப்பாரை கண்ட உடனே, இந்த ஹப்பார் யார சொல்லலாம், நீங்கள் என்னை மன்னிப்பீர்களான்னு கேட்ட உடனே நபி அவர்கள் அழ ஆரம்பிச்சிட்டாங்க. அழுதுட்டு சொன்னாங்க, ஹப்பார், நான் உன்னை மன்னிக்கிறேன். ஏன் இந்த ரசூலுல்லாஹ் அழுதார்கள்? இந்த மனிதர் அப்படி கொடூரமான வேலை என்ன செஞ்சாருண்டா, நபிக்கு விருப்பமான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திருமணம் முடிச்சு கல்யாணம் முடிச்சு 5 வருஷத்துக்கு பிறகு கிடைச்ச மகள் ஸைனப் ரலியல்லாஹு தஆலா அவங்க தண்ட மகளை கொலை செய்த மனிதன் அவன். சுப்ஹானல்லாஹ். வாப்பாட முன்னுக்கு மகளை கொலை செஞ்சுட்டு வந்து யார சொல்லலாம், என்ன மன்னிப்பீங்களான்னு கேட்டா எந்த வாப்பாவது விட்டு கொடுப்போம்? பிள்ளைக்கு அடிச்சாலே ஒரு பெற்றோர் தாங்க மாட்டாங்க. நிறை மாத கர்ப்பிணியாக இருந்த அந்த ஸைனப் ரலியல்லாஹு தஆலாவுடைய வஃபாத்துக்கு காரணமாக இருந்த மனிதர் வந்து கேட்கிறாரு, யார சொல்லலாம், என்ன மன்னிப்பீங்களான்னு. நாங்க எங்க மன்னிக்கிறோம்? சாதாரண ஒன்று பேசினாலே அதுக்கு 10 பேசுறோம். ஒன்று பேசினாலே நாங்க 10 பேசுறோம். சின்ன ஒரு விஷயத்துக்கு இன்னைக்கு எத்தனையோ குடும்பங்கள் உறவுகள் முறிச்சு கொண்டிருக்கிறாங்க. சுப்ஹானல்லாஹ். நபி அவங்க சொன்னாங்க, ஹப்பா, நான் உன்னை மன்னிக்கிறேன் அப்பா. மகளை கொலை செய்த மனிதர் ரசூலுல்லாஹ் மன்னித்த இடம் அந்த பூமி. அப்ப நாங்க அதை செஞ்சிடணும், மன்னிப்பு கொடுத்துடணும், உள்ளத்துல அந்த தன்மையை கொண்டு வரணும். உம்ரான்னு செலவழிச்சிட்டு வந்து, உம்ரான்னு சொல்லிட்டு வந்து நாங்க எங்கிட்ட உள்ளத்துல மாற்றம் வரல, திருந்தல, இன்னும் அதே நிலைமையில இருக்க வேண்டாம். இந்த உம்ராவால் எங்களுக்கு எந்த ஒரு பலனும் கிடையாது. எனவே அன்பார்ந்த ஹாஜிகளே, ஹாஜாக்களே, அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் எங்களுடைய எல்லாத்துடைய உம்ராக்களையும் தவாஃப்களையும் கபூல் செய்யணும். அப்ப நாங்க இந்த மக்காவுல இருந்து இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு நாங்க மக்காவுக்கு சலாம் சொல்லிட்டு போறோம். எங்க போறோம்? இப்ப மதீனா போறோம். இந்த மதீனா பூமி ஒரு சாதாரண பூமி அல்ல.
இந்த மதீனத்து பூமி சாதாரண ஒரு பூமியா இல்ல. இப்ப நாங்க எல்லாம் சொர்க்கத்துக்கு போக ஆசையாக்கிட்டாங்க. யாரும் விடுவோமா? யாரும் விடுவோமா? விடமாட்டோம். யாரும் கூட விட மாட்டோம் சொர்க்கத்துக்கு. யாரை முடிஞ்சு எப்படியாவது நம்ம முந்திக்கொள்ள பார்க்கணும். அது சொர்க்கத்துடைய பூமி. மதீனா என்றது அது சொர்க்க பூமி. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க அது சொர்க்கத்துடைய பூமி. நீங்க அந்த ரவுலால தொழக்கூடிய நேரம், மதீனாவுடைய உங்களோட பாதம் படக்கூடிய நேரம் துவால நீங்க யாருந்தான் இது சொர்க்கத்துடைய பூமியில நான் காலை வச்சுட்டேன், இதே போல நான் நாளை கியாமத்துடைய சொர்க்கத்துல இருக்கணும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் இந்த பூமிக்கு எப்படி பரக்கத்துக்கு துஆ கேட்டார்களோ, இந்த பூமியுடைய வளர்ச்சிக்கு துஆ கேட்டார்களோ, இந்த பூமியுடைய முன்னேற்றத்துக்கு துஆ கேட்டார்களோ, அதே போல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவுடைய வளர்ச்சிக்கு துஆ கேட்கக்கூடிய நேரம் அந்த மதீனா குடிக்க தண்ணி இல்ல, மதீனால எந்த ஒரு வசதியும் இல்ல, மதீனால ஒரு வகையான நோய் பரவி இருந்துச்சு, மதீனால எந்த ஒரு விவசாயத்துக்கும் இடம் இல்லை. அந்த மக்கள், மதீனத்து மக்கள் நபி அவர்களை சிரித்தவர்களாக, நபி அவங்க மதீனா மக்காவுல இருந்து மதீனாவுக்கு வாரார்கள் என்ற செய்தி கேள்விப்பட்டுச்சு. நபி அவங்க பிறந்தது திங்கக்கிழமை, நபி அவங்க வஃபாத்தானதும் திங்கக்கிழமை, நபி அவங்களுக்கு குர்ஆன் இறக்கப்பட்டதும் திங்கக்கிழமை, நபி அவங்க இந்த பூமியில இருந்து தன்னை சொந்த பூமியில இருந்து வெளியாக்கப்பட்டதும் திங்கக்கிழமை, நபி அவங்க மதீனத்து பூமியில காலை வச்சதும் திங்கக்கிழமை. அதனாலதான் நபி சொன்னாங்க, கேட்டாங்க சஹாபாக்கள், யார சொல்லலாம் நீங்க திங்கக்கிழமை நோம்பு பிடிக்கிறீங்க, என்ன காரணம்? இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா சொல்றாங்க, நபி அவங்க சொன்னாங்க, நான் பிறந்தது திங்கக்கிழமை, நான் மரணிக்க போறதும் திங்கக்கிழமை, இந்த பூமியில வெளியேற்றப்பட்டது திங்கக்கிழமை, மதீனத்து பூமியில கால் வச்சது திங்கக்கிழமை, இந்த ஹஜருல் அஸ்வத் கல் இருக்கிற இந்த கல்ல நபி அவர்கள் இந்த கௌபாவுல பொதிர்ந்ததும் திங்கக்கிழமை. அதனால தன்னுடைய பிறந்த நாளை ஒரு இபாதத்தாக சொல்லி தந்தவர்கள் கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கேக்கு வெட்டுங்க, பர்த்டே கொண்டாடுங்கன்னு பிறந்த நாளை சொல்லி தர்றாங்க. தான் பிறந்த தினத்தை அந்த திங்கட்கிழமை நாள் நோன்பு பிடிச்சு சொல்லி தந்தவர்கள். அப்ப அந்த மதீனத்து பூமி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இங்கிருந்து போறாங்க, மதீனா வாசிகள் நபி அவர்கள் இந்த எங்களோட ஊருக்கு வாராங்கன்னு செய்தி கேள்விப்பட்டு எல்லா மக்களும் திரண்டு நபி அவர்கள் அழகான முறையில வரவேற்றாங்க, அடைக்கலம் கொடுத்தாங்க. நபிக்கு என்னென்ன உதவிகள், இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க தன்னுடைய புகாரில முதலாவது ஹதீஸ், இன்னமல் அமாலு பின்னியாத் வ இன்னமா லிகுல்லி இம்ரிஇ மா. சுப்ஹானல்லாஹ். அந்த மக்கள் என்னென்ன தேவைகள் இருந்துச்சோ அத்தனை தேவைகளையும் ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு பூர்த்தியாக்கி கொடுத்தாங்க. வீடு வேணுமா, கடை வேணுமா, வாகனம் வேணுமா, என்னென்ன வசதிகள் தேவையோ அத்தனையும் நபி அவர்களுக்கு செய்து கொடுத்தார்கள். அதனால தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, மதீனா வாசிகளை நீங்க இந்த ஆள் காட்டி விரல நீட்டியும் பேசக்கூடாது. மதீனா வாசிகளை நீங்க பயன் காட்டுறது என்ன பயன் காட்டுறதுக்கு சமம். மதீனா வாசிகள்கிட்ட நீங்க சாமான் வாங்கக்கூடிய நேரம் அவங்களோட சாமான் தான் விலை குறைச்சு கேட்டுறவானா, இது 10 ரூபாயோட சாமான் தான் 5 ரூபாய்க்கு கேட்டுறவானா. இப்போ உள்ள மதீனாவாசி, இப்ப அங்க மதீனாவாசி ஒருத்தரும் இல்லை. இப்ப எல்லாம் வியாபாரத்துக்கு வந்த நபி அவங்க சொன்னாங்க, அந்த காலத்துல மதீனாவாசி, இப்ப மீக்கிறாங்க மதீனாவாசிகள், அசிரித்தானவர்கள் இருக்கிறாங்க, இன்னும் மக்களோட அவங்க புலங்குறது கிடையாது. மதீனாவாசிகளோட சிறப்பு ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, எப்படி மதீனாவாசிகளை நீங்க பயன் காட்டிடாதீங்க, பொருள்ல பாக்கியம் பண்ணி குறைச்சு கேட்டுறாதீங்க. மதீனாவுடைய மரங்கள், மதீனாவுடைய மலைகள், மதீனாவுடைய காலநிலைகள், மதீனாவுடைய பூமி, மதீனாவுடைய மண்ணு, இது ஒவ்வொன்றையும் ரசூலுல்லாஹ் விரும்பினாங்க. உஹது மலைக்கு ரசூலுல்லாஹ் ஏறிய நேரம் மலை ஆட ஆரம்பிச்சிட்டு கேட்டாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், உஹது மலையை பார்த்து, நான் உன்னோட மேல ஏறிக்கிறேன் யா ரசூலல்லாஹ், நீங்க என் மேல ஏறின சந்தோஷத்துல நான் ஆட ஆரம்பிச்சிட்டேன். சுப்ஹானல்லாஹ். மதீனா என்று சொல்றது சாதாரண ஒரு பூமி அல்ல. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஹயாத்தோட, அவங்க உயிரோட இருக்கக்கூடிய நேரம் அவர்களை 10 வருஷம் சுமந்த பூமி அந்த பூமி. அவங்க மரணித்து இன்றைக்கு ஹிஜ்ரி 1447 வருஷம் அவர்களை சுமந்திருக்கக்கூடிய பூமி. உம்மஹாத்துல் மூமினீன் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனைவிமார்களை சுமந்திருக்கக்கூடிய பூமி. சொர்க்கத்துக்கெல்லாம் தலைவி என்று ரசூலுல்லாஹ் வர்ணித்த ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை சுமந்திருக்கக்கூடிய பூமி.
பத்ர சஹாபாக்களை சுமந்திருக்கக்கூடிய பூமி, உஹது யுத்தத்துல ஷஹீதாக்கப்பட்ட அந்த உஹது சஹாபாக்களை சுமந்திருக்கக்கூடிய பூமி, குலஃபா ராஷிதீன்கள் ஹஸரத் அபூபக்கர், ஹஸரத் உமர், ஹஸரத் உஸ்மான், ஹஸரத் அலியை போன்றவர்களை சுமந்திருக்கக்கூடிய பூமி, சிறப்பான பூமி அல்ல வந்த பூமி. அதனால தான் நான் ஆரம்பத்துல ஓதின ஆயத்துல இந்த ஆயத்தை நீங்க பாருங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு நீங்க சலாம் சொல்ல போகக்கூடிய நேரம் அந்த ரவுலாவுல இந்த ஆயத்து எழுதப்பட்டிருக்கு. யா அய்யுஹல்லதீன ஆமனூ லா தர்ஃபஉ அஸ்வாதகும் ஃபௌக ஸௌத்தின் நபி. முழு மனித சமுதாயத்துக்கும் அல்லாஹ் ஒழுக்கம் என்றா என்ன என்றதை சொல்லிக் கொடுத்தான். நபியோட நீங்க எப்படி பேசணும் என்றது அல்லாஹ் சொல்லிக் கொடுத்தான் சஹாபாக்களுக்கு. நீங்க மற்றவங்களோட பேசுற மாதிரி கச்சபச்சன்னு பேசவானாம், சத்தம் போட்டு பேசவானாம், ஒழுக்கம் இல்லாம பேசவானாம். நபியோட நீங்க பேசும் பொழுது லா தர்ஃபஉ அஸ்வாதகும், உங்களோட சத்தத்தை நபியில சத்தத்தை விட நீங்க உயர்த்தி பேசுறவானாம். அல்லாஹ் நபி சஹாபாக்களுக்கு ஒழுக்கத்தை சொல்றான், நீங்க நபியோட இப்படி பேசுங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய வீட்டுல மனைவிமாரோட இருக்கக்கூடிய நேரம் அடிக்கடி போயிட்டு நீங்க நபியை போயிட்டு சந்திக்க போவானா. வலவ் அன்னஹும் ஸபரு, அவர் வெளியே வரங்காட்டும் நீங்க பொறுமையாக இருங்க. அல்லாஹ் ஒழுக்கத்தை சொல்லி கொடுக்கிறான். சுப்ஹானல்லாஹ். தனி மனிதனுடைய ஒழுக்கம், ஒரு சமூகத்துடைய ஒழுக்கம், ஒரு குடும்ப தலைவனுடைய ஒழுக்கம், ஒரு ஆணுடைய ஒழுக்கம், ஒரு பெண்ணுடைய ஒழுக்கம், முழு சமுதாயத்துடைய சீர்திருத்தத்தை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனால வச்சு சொல்லி கொடுத்தாங்க. மக்காவில் இருக்கக்கூடிய காலம் தொழுகை மட்டும் தான் கடமையாக்கப்பட்டுச்சு. தொழுகை மட்டும் தான் கடமையாக்கப்பட்டுச்சு. நோன்பு, ஜகாத், ஹஜ்ஜி, ஏனைய எல்லா அமல்களையும் அல்லாஹ் நபியவர்களுக்கு மதீனால வச்சு கொடுத்தான். எனவே மதீனா என்று சொல்லக்கூடியது சாதாரண பூமி அல்ல. நீ இங்க இருக்கிற காலமெல்லாம் ஓடி ஓடி அஹ்ராம கட்டிக்கொண்டு தவாஃபுக்கு ஓடி. ஏன்? தவாப் செஞ்சா நன்மை கூட, தவாப் செஞ்சா அல்லாஹ்வுடைய 60 ரஹ்மத் கிடைக்குது. அங்க ஓடி ஓடி போயிட்டு தொழுதீங்க, ஏன்? தொழுதா 40 ரஹ்மத்து கிடைக்குது. ஓடி ஓடி போயிட்டு கபாவை பாத்தீங்க, ஏன் பாத்தீங்க? போனா எங்களுக்கு 20 ரஹ்மத் சும்மா கிடைக்குது அதுல. ஆனா மதீனால நீங்க ஸலவாத்து சொல்ல 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 ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, யார் என் மீது அதிகமாக ஸலவாத் ஓதுவார், யார் என் மீது அதிகமாக ஸலவாத் சொல்வார், சுப்ஹானல்லாஹ், அவனோட வாழ்க்கையில இந்த எல்லா விஷயங்களையும் அல்லாஹ் சிறப்பாக கொடுக்கும். எல்லா விஷயங்களும் உண்டல்ல ரெண்டல்ல. எனவே அன்பார்ந்த ஹாஜாக்களே, நீங்க போற பூமி சொர்க்கத்துடைய பூமி. நபியுடைய ரௌலா சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இந்த வீட்டுக்கும் இந்த மிம்பருக்கும் இடைப்பட்டது சொர்க்கத்துடைய பூஞ்சோலை சொன்னாங்க. சொர்க்கத்துடைய பூஞ்சோலை. நீ அது உள்ளுக்க போனீங்கன்றா விளங்கும். சுப்ஹானல்லாஹ். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வீடு, அவருடைய ஏனைய மனைவிமார்கள் இந்த வீடு, நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் தஹஜ்ஜத் தொழுத இடம், ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களோட நபி அவர்கள் இருந்து பேசின இடம், ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அவங்களோட வீட்டில் இருக்கிறாங்க, நபி மஸ்ஜிதில் இருக்கிறாங்க, தண்ட தலையை கொடுப்பாங்க, ஆயிஷா அவங்க எண்ணெய் போட்டு நபி அவங்களுக்கு தலைவாரி விடுவாங்க. அஸ்ஹாபு ஸுஃபா தென்னை தோழர்கள் இருந்த இடம், நபி அவங்க தஹஜ்ஜத் தொழுத இடம், இதெல்லாம் அந்த ரவுலாவில் தொழக்கூடிய நேரம் உங்களுக்கு பார்த்துக் கொள்ளணும். அந்த ரவுலா என்றது சொர்க்கத்துடைய பூமி. ரவுலா என்கிறது அது சொர்க்கத்துடைய பூமி. ஹஸரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வஃபாத் ஆகிக்கிறாங்க. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அம்மையாருடைய மடியில ரசூலுல்லாஹ் சக்ராத்தில் இருக்கக்கூடிய நேரம் அவனோட ரூஹ் பிரிஞ்சிச்சு. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா விளங்கிட்டு நபி அவங்க இந்த உலகத்தை விட்டு பிரிஞ்சிட்டாங்க. அவனோட மடி பாரமாகிட்டு நபி அவர்கள் எந்த இடத்துல மௌத்தாவினார்களோ அதே இடத்துல அடக்கப்பட்டுச்சு. அதற்கு பின்னால் ஹஸரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அந்த இடத்துல அடக்கப்படுறாங்க. ஆயிஷா நாயுடைய வீடு அது. நபி அவங்களோட வீடும் அந்த மஸ்ஜிதும் ஒன்றுதான் வீடு. இப்ப வாப்பாவும் கணவரையும் ஒரே வீட்டில் அடக்கப்பட்டிருக்கக்கூடிய நேரம் ஆயிஷா நாயகி அந்த வீட்டுக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. அந்த இடம் சொர்க்கத்துக்குரிய இடம் இல்லையா? அது சொர்க்க பூமி இல்லையா? ஒரு மனைவிக்கு ஆசை தன் கணவன் பக்கத்துல அடக்கப்படணும், வாப்பாவுடைய பக்கத்துல அடக்கப்படணும். சொர்க்கத்துக்கு போறது வாய்க்கிலேஸ் இல்லையா? சுப்ஹானல்லாஹ். ஹஸரத் உமர் ரலியல்லாஹு தஆலா கேட்கிறாங்க, ஆயிஷா கிட்ட சக்ராத்துல நேரம் என்னை அடக்கிறதுக்கு அனுமதி கேளுங்க, தந்தா அடக்குங்க, எல்லாத்தையும் விட்டு போடுங்கட்டாங்க. போயிட்டு கேட்ட நேரம் ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா, எந்த ஒரு பொம்பளையாவது ஒரு பொறுமதியான சாமம் கணவர் வாங்கி தந்திக்கிறார், இவர் கேட்கிறான்னு நாங்க கொடுப்போமா? நகையை கொடுப்போமா? 20 பகல் நகையை வாங்கிக்கணும் தந்து ஒருத்தர் கல்யாணத்துக்கு கேட்ட நாங்க கொடுப்போம். இல்ல இல்ல வாங்கிக்கட்டும் போய்கிட்டு அவர் எதையாவது சாப்பிட்ட போக்க சொல்லி அதை பாதுகாத்து கொள்ளலையா பார்ப்போம். இது சொர்க்கத்து பூமி இல்லையா? இது சையதுல் கௌனின் தாஜுல் மதீனா ரஹ்மத்துல் ஆலமீன் இருக்கக்கூடிய இடம் இல்லையா?
கணவன் கிட்ட மனைவி இருக்கிறத விரும்புற பூமி இல்லையா? இப்ப உமர் அலி அல்லாஹ் கேட்டு அனுப்புறாங்க. ஆயிஷா ரலி அல்லாஹ்னு சொல்றாங்க, சரி அவரை கொண்டு வந்து அந்த இடத்துல அடக்கும்போன்னு சொல்லிட்டு அழுகுவாங்க. சுப்ஹானல்லாஹ், அழுகுறாங்க. அன்பார்ந்தவர்களே, இந்த பழக்கம் எங்களோட உள்ளத்துல வரணும். ஹஸரத் ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா இருந்த ஒரு நல்ல ஒரு பழக்கம் இது எங்களோட வாழ்க்கையில கொண்டு வரணும். என்ன பழக்கம் என்றா, யார் என்ன உதவி செஞ்சாலும் அதற்குரிய பிரதிபலனோ பிரதி உபகாரம் அவங்களுக்கு உடனே செஞ்சிடணும். எங்களுக்கு யாராவது உதவி செஞ்சா, அது என்ன எனக்கு உதவி செஞ்சாரு, அவருக்கு நான் ஒரு உதவி செய்யணுமே என்ற உள்ளத்துடைய அந்த தன்மை ஆயிஷா நாகிட்ட இருந்துச்சு. சிலவங்க ஒத்தட்டு எவ்வளோ உதவிகள் எடுத்துக்கொள்வாங்க, எடுத்தாலும் நன்றி கட்டத்தனமா நடந்து கொள்வாங்க. சொல்ல போக இப்ராஹிம் ஆஜா சிரிக்கிறார், நல்ல மனுஷன் மாஷா அல்லாஹ். வார ஹாஜிமார்களோட ஹிதுமத் செய்யறதுல சரியான சிரிப்பாரு. அவரோட ஹிதுமத்துகள் மாஷா அல்லாஹ் துவா செய்யுங்க. இர்ஃபான் ஆஜா கோச்சுக்கொள்ளாம அவரும் அதே மாதிரி தான் மாஷா அல்லாஹ். வார ஹாஜிமார்கள் அல்லாஹ்வோட விருந்தாளிகளை உபசரிக்கக்கூடிய விஷயத்துல அவங்க 2 பேரும் மாஷா அல்லாஹ். அல்லாஹ் தஆலா ஆயில பரக்கத் செய்யும். எனவே ஆயிஷா நாகிட்ட இருந்த ஒரு பழக்கம் பிரதி உபகாரம் செஞ்சிடும். ஹஸரத் உமர் அலி அல்லாஹ் தஆலா அவங்க கேட்டு அனுப்பிட்டாங்களே, இந்த இடத்துல நான் அடக்கப்படணும் என்று சொல்லி, சொர்க்கத்துடைய பூமியில அடக்கப்படணும் என்று சொல்லி. இப்ப கணவன் மனைவி சொர்க்கத்துக்கு போறா, கணவன் சொல்றாரு நீ போகாத நான் போறேன்டா, வேலையை பார்த்துட்டு நீங்க போங்க நான் போறேன்னு அவர் போயிட்டு இல்லையா? இப்ப ஆயிஷா நாகிட்ட கேட்கிறாங்க, வந்து உமர் அலி அல்லாஹ் தஆலா சொல்லி அனுப்பிக்கிறாங்க. அமீருல் மோமின் கேட்கிறாங்க, பக்கத்தில் அடக்கப்படணும், இடம் தருவீங்களா கேட்ட நேரம் அழுது கொண்டு சொன்னாங்க, அவரை கொண்டு வந்து இதற்கு அடக்குங்கன்னு சொன்னாங்க. ஏன் கொடுத்தாங்க, என்னத்துக்கு கொடுத்தாங்க? சுப்ஹானல்லாஹ். ஆயிஷா நாகி கொடுத்துட்டு அழுகுறாங்க. கேட்கிறாங்க, உம்மாத்துல் மோமினின் ஏன் அழுவுறீங்க? நீங்க தானே கொடுக்க சொன்னீங்க, ஏன் இப்ப அழுவுறீங்க? சொன்னாங்க, நான் ஏன் தெரியுமா அழுவுறேன், ஹிஜ்ரி 5 ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அவங்கள பத்தி ஒரு தவறான செய்தி மதீனாவுல பரவிச்சு. அவங்களுடைய நடத்தைய பத்தி முனாஃபிகீன்கள் என்ன செஞ்சாங்க, மதீனால பரப்பிட்டாங்க. இந்த பரப்பு செய்தியால கணவன் மனைவிக்கு மத்தியில பெரிய பிளவு ஒன்று வந்துட்டு. ஆயிஷா நாகி இப்படிப்பட்டவர்களான்னு சொன்ன நபி அவங்க அழுகுறாங்க, ஆயிஷா அழுகுறாங்க, அபூபக்கர் அழுகுறாங்க, குடும்பம் நபி அவனுக்கு பூமியே இருண்டு போனமா இருந்துச்சு. அப்ப இந்த நேரத்துல ஹஸரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹஸரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உமர் கிட்ட போய் கேட்கிறாங்க. உமர் ரலியல்லாஹு தஆலா கேட்கிறாங்க, உமர் உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா, என் மனைவியை பத்தி இப்படி ஒரு செய்தி மதீனாவுக்கு பரவுதேன்னு சொல்லி. இப்ப நாங்க எங்கிட்ட யாராவது என்ன தேவைக்கிட்ட, அவர் அப்படித்தான், அவரை பார்த்து கவனம்னு சொல்லி நாங்க சொல்லி அனுப்பிடுவோம். ஹஸரத் உமர் என்ன சொன்னாரு தெரியுமா, யா ரசூலல்லாஹ், நீங்க எவ்வளோ சுத்தமான ஒரு மனிதர், நீங்க முன்பின் பாவங்கள் மன்னிக்கப்பட்ட நபி அல்லவா, ஒரு நாளும் அல்லாஹ் பாவம் செய்த பெண்ணை உங்களுக்கு திருமணம் செஞ்சு தர மாட்டான். ஆயிஷா சுத்தமான பொண்ணு யா ரசூலல்லாஹ்னு சொன்ன மாத்திரம் தான் அல்லாஹ் குர்ஆனுடைய ஆயத்தை இறக்குறான், சுப்ஹானக ஹாதா பௌதான் அதீம். ஆயிஷா அல்லாஹ் பரிசுத்தப்படுத்தி குர்ஆன் ஆயத்தை இறக்கினான். சந்தோஷத்துல தான் ரசூலுல்லாஹ்வுக்கு சந்தோஷம். உமர் சரியான வார்த்தையை பாவிச்சிட்டாரு. அந்த நன்றி கடனுக்காக வேண்டிய ஆயிஷா சொல்றாங்க, என்னைய பத்தி, எனக்கு ஹபீபை பத்தி தவறான எண்ணத்தில் இருந்த நேரம் என்னை தூய்மையாக்கினவர் அவர், அவருக்கு நான் ஒன்றுமே செய்ய கிடைக்கல, இப்பயாவது கேட்டு அனுப்பினாரே, நான் அந்த இடத்தை அவருக்கு கொடுக்கிறேன்னு சொல்லி ஓரமா வீட்டுக்கு வெளியே வந்துட்டாங்க. எப்ப அவர் அந்த இடத்துல அடக்கப்பட்டாரோ அதுக்கு பின்னால் ஆயிஷா நாயகி அந்த வீட்டுக்கு வாழல, அவங்களோட வீட்டுக்கு அவங்க வந்துட்டாங்க. அன்பார்ந்தவர்கள், நீங்க சலாம் சொல்லு போக்கல ரசூலுல்லாஹ்வுக்கு நீங்க சலாம் சொல்றது போல அமீருல் மோமினீன் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு சலாம் சொல்லக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் வச்சிருக்கிறான். அதுக்கு அடுத்தாப்புல ஹஸரத் அமீருல் மோமினீன் நபியை கொலை செய்யணும் என்று வந்தவர் நபிட்ட பக்கத்துல அடக்கப்பட்டிருக்கிறாரு. அப்ப அவருக்கு அமீருல் மோமினீன் உமர் இப்னு கத்தாபுக்கு நீங்க சலாம் சொல்லணும். அல்லாஹ் எங்க கொண்டு வச்சிருக்கிறான், அது சொர்க்கத்துடைய பூமி. நீங்க சலாம் சொல்லக்கூடிய நேரம் அவர்களுக்கு சலாம் சொல்லுங்க. நீங்க சலாம் சொல்லிட்டு வெளியே வரக்கூடிய பக்கத்துல பாருங்க, எடுத்து போறோம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாவித்த ஒரு கிணறு இருக்குது, அவங்க பாவித்த வெளிவாசலுக்கு போகப்பட்ட ஒரு இடம் இருக்குது, எல்லாம் அப்படி மறைச்சு வச்சிருக்கிறாங்க. அது சொர்க்கத்துடைய பூமி. நீங்க மதீனால ஈக்கிய நேரம் சத்தம் போட்டு பேசவானா, சிரிப்பற தடான்னு அந்த பூமியில போடவானாமே. உயிருக்கு மேலான கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை சுமந்திருக்கக்கூடிய பூமி. இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி மதீனாவுல ஈக்கக்கூடிய காலங்கள்ல காலில் ஸ்லிப்பர் போட மாட்டார். ஏனென்று கேட்டா சொல்லுவாரு, இது ஹபீப் ரசூலுல்லாஹ் சுமந்திருக்கக்கூடிய பூமி அல்லவான்னு சொல்லி. அவருடைய ஈமானுங்க எங்கட ஈமானுங்க. இப்ப ஹஸ்ரத் சொல்லிட்டாரு ஸ்லீப்பர் போடவானா சொல்லி. இப்ப நாங்க போனா காலு வந்து ஹாஸ்பிட்டல் தான் போய் நிற்கும்.
அப்ப அந்த மதீனாவுடைய பூமி, மக்காவில் இப்ப இருந்துட்டு நீங்க மதீனா போறீங்க, மதீனாவை பாருங்க, ஒரு அமைதியான ஒரு பூமி, ஒரு சுத்தமான ஒரு பூமி, மனசுக்கு ஒரு ஆறுதலிக்கக்கூடிய பூமி, எந்த ஒரு கவலையும் இல்லாத ஒரு பூமி, மனிதனோட மைண்டை ரிலாக்ஸா வைக்கக்கூடிய பூமி. அதனால தான் சொன்னா அது சொர்க்கத்துடைய பூமின்னு சொல்லி. சொர்க்கத்துல கவலை இருக்குமா, கஷ்டம் இருக்குமா, யோசனை இருக்குமா, பிரச்சனை இருக்குமா? ஒன்றும் இருக்காது. மக்காவுக்கும் மதீனாவுக்குரிய வித்தியாசம் அதுதான். எனவே நீங்க மதீனாவுக்கு போறீங்களா, இங்க இருந்து போக்கோலே நபியில மேல சலவாத்தை ஓத ஆரம்பிங்க. குறைஞ்சபட்சம் நீங்க மதீனால எத்தனை நாளைக்கு போறீங்க? 4 நாளா 5 நாளா வைக்க போறீங்க. குறைஞ்சபட்சம் என்னால ஒரு 1000 சலவாத்தை அந்த ஹபீப் மேல சொல்ல முடியாது, சொல்லலாம். கடைக்கு போறீங்களா, பள்ளிக்கு போறீங்களா, ரூம்ல இருக்கீங்களா, சலவாத்தை சொல்லுங்க, சலாம் சொல்லுங்க. நபி அவங்க சொன்னாங்க, யார் என் மீது சலாம் சொல்றாங்களோ, சலவாத்து அவங்களுக்கு நான் நாளை கியாமத்துடைய நாளை ஷஃபாத் செய்வேன்னு சொல்லி சொன்னாங்க. மதீனா அப்படிப்பட்ட சொர்க்கத்துடைய பூமி. அந்த பூமிக்கு இப்ப நீங்க போறீங்க, உங்களை இங்க பரிசுத்தப்படுத்திட்டு, இங்க உங்களோட உள்ளத்தை நீங்க தூய்மைப்படுத்திட்டு யாரை பார்க்க போறீங்க? நபியை பார்க்க போறோம் அல்லவா? உலகத்துக்கு அல்லாஹ் ரஹ்மத்தாக அனுப்பினவரை பார்க்க போறோம் அல்லவா? நபியுடைய சுண்ணாக்கள் போகக்கூடிய நேரம், நபியுடைய சுண்ணாக்கள் எதுக்கு போறோம்? நான் ஹயாத்தாக்கும். நபி அவங்களோட குடும்ப வாழ்க்கை போல என்ற வாழ்க்கை இருக்கணும் சொன்னார்களோ, அந்த சலாத்தையும் நீங்க மறந்துடாம அங்க எத்தி வச்சிருங்க. யார் ரசூலல்லாஹ், என் பக்கத்து வீட்டில் இருந்தார், உங்களுக்கு சலாம் சொல்ல சொன்னார்கள், இதோ நான் அவங்களோட சலாத்தை எத்தி வைக்கிறேன், இது ஒரு அமானிதம். உங்களோட சலாம் சொல்லும் போது பேரை சொல்லி நீங்க சலாத்தை எத்தி வச்சிருங்க. கிடைக்கிற நேரம் எல்லாம் நபியுடைய ரவுலால போயிட்டு சலாம் சொல்லுங்க. ஜன்னத்துல் பக்கி 10,000க்கு மேற்பட்ட சஹாபாக்கள் அடக்கப்பட்ட பூமி, அங்க போயிட்டு அவர்களுக்கு சலாம் சொல்லுங்க. உம்மஹாத்துல் முஃமினீன் ரசூலுல்லாஹ்வுடைய மனைவிமார்கள் இருக்கக்கூடிய பூமி, நல்ல மக்களாக என் வாழ்க்கையில இந்த உம்ரா என் வாழ்க்கையில ஒரு மாற்றமுள்ள ஒரு உம்ராவாக இருக்கணும். மாற்றமுள்ள ஒரு உம்ராவாக இருக்கணும். என் உள்ள தூய்மையான ஒரு உம்ராவாக இருக்கணும். யாருடைய எந்த விஷயத்தில போயிட்டு ஏண்ட அமல இல்லாவலியாக்கிறப்படாது. அப்பேற்பட்ட உம்ராவாக இந்த உம்ரா கபூலியத்துக்குரிய ஆக்கணும். இன்ஷா அல்லாஹ். நீ மதீனாவுக்கு போனா அதிகமாக நம்பி அவங்களுக்கு ஆண்களுக்கு நல்ல சந்தர்ப்பம். 5 கால தொழுகைக்கு போகக்கூடிய நேரம் சலாம் சொல்ல போகலாம். பெண்களுக்கு குறிக்கிட்ட நேரம் தருவாங்க. அப்படி இல்லையா, நாங்க வெளியில இருந்து நபி அவங்களோட மேல சலவாத்துக்குள்ள ஓதுறது, பாங்க சொல்றதுக்கு முன்னாலே போயிட்டு அங்க உட்கார்ந்து இருந்து நபி அவங்களோட மேல அதிகமாக சலவாத்துகளை ஓதுங்க. நபி அவங்களோட மேல ஒரு நாளைக்கு குறைஞ்சபட்சம் என்னால ஒரு 1000 சலவாத்துகளை ஓதலாமா? தொழுகைக்கு முன்னால நாங்க போயிட்டு இருந்தாலும் தொழுகைக்கு முன்னாலும் பின்னாலும் ஒரு 100 சலவாத்துகளை ஓதலாமா? ஏன் எந்த பூமியில இருந்து நாங்க அதைத்தான் செய்ய வேண்டிய ஒரு அமலாக இருக்குது. மதீனாவுடைய பொருட்கள் வாங்குறது ஒரு சுன்னத்து தான். அதுக்குன்னு சொல்லி பெரிய லொட்டா தூக்கி கொண்டு போறது இல்லை. நபி அவங்க சொன்னாங்க, அது மதீனாவாசிகள் எடுக்க சொல்லி. இப்ப மதீனாவாசிகள் இல்ல, இப்ப ஈக்கிறதெல்லாம் ஒரு வேறு வித்தியாசமான ஒரு கோணத்துல இருக்குது. ஆனா இருந்தாலும் மதீனாவாசிகள் சிறந்தவர்கள் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அந்த உஹது யுத்தம் நடந்த இடத்தை உங்களுக்கு பார்க்கலாம். உஹது சஹாபாக்கள் ரத்தம் சிந்தின பூமி உங்களுக்கு பார்க்கலாம். பத்ர், அதே போல பத்ர், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இன்றைக்கு நாங்க இந்த பூமியில இப்படி வந்து சுஜூத் செய்யறதுக்கு காரணமாக இருந்த யுத்தம் தான் இந்த பத்ர் யுத்தம். அந்த பத்ர் சஹாபாக்கள் ஷஹீதாக்கப்பட்ட இடம், பத்ர் சஹாபாக்களுடைய ரத்தம் சிந்தின பூமி, அதை பார்க்கலாம். இப்படி ஒவ்வொன்றுகளும் இதுவரைக்கும் நாங்க நோம்பு 17 வந்தா பத்ர் யுத்தத்தை பத்தி நாட்டுல பயான்ல கேள்விப்பட்டிருப்போம். ஆனா இன்னைக்கு அல்லாஹ் அந்த பூமியை கண்கூடாக பார்க்கக்கூடிய சந்தர்ப்பத்தை தந்திருக்கிறான். அந்த பத்ர் சஹாபாக்களுடைய பாதம் பட்ட பூமியில எங்கட பாதம் இப்ப பட போகுது. உஹது யுத்தம் நபி அவங்களோட பல் ஷஹீதாக்கப்பட்ட இடம். ஹம்சா ரலியல்லாஹு தஆலாவோட நெஞ்சு பிளந்து ஈரல் வெளியே எடுக்கப்பட்ட பூமி அந்த பூமி. இப்ப அந்த பூமியில உஹது சுஹதாக்களோட ரத்தம் சிந்தின பூமியில எங்கட பாதம் பட போகுது. அப்ப அல்ஹம்துலில்லாஹ் நாங்க எவ்வளவு சிறப்பான மக்களாக இருக்கணும். அப்ப அந்த சிறப்புக்குரியலாக நாங்க எங்களை ஆக்கிக் கொள்ளணும். எனவே அந்த ஹாஜாக்களே, இந்த உம்ராவுடைய பயணம், இந்த சஃபர் எங்களுடைய வாழ்க்கையில மறக்க முடியாத சஃபராக, எங்களை மாற்றக்கூடிய ஒரு சஃபராக நாங்கள் ஆக்கிக்கொள்வோம். அல்லாஹ் தாலா எங்கள் அனைவர்களையும் பொருந்தி எங்களோட உம்ராக்களை, எங்களோட தவாஃபுகளை, எங்களோட எல்லா அமல்களையும் அல்லாஹ் தாலா கபூல் செய்து தந்தருவானாக. எங்களோட மதீனாவுடைய பயணத்தையும் அல்லாஹ் லேசாக்கி தந்தருவானாக. நபியாவுடைய ஷஃபாத்துகளை பெறக்கூடிய மக்களாக அல்லாஹ் உங்களையும் என்னையும் எங்களோட குடும்பத்தாக அனைவரும் அல்லாஹ் ஆக்குவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.
آمين. الحمد لله رب العالمين. حمد يعفي نعمه ويكافي مزيدا وفعلنا يا كريم يا رحيم يا الله. اللهم صل وسلم على رسولك سيدنا ونبينا ومولانا محمد وبارك وسلم عليه يا أول الأولين ويا آخر الآخرين يا ذا القوة المتين يا راحم المساقين يا أرحم الراحمين يا أرحم الراحمين ارحمنا برحمتك يا أرحم الراحمين يا الله ربي رحمانே கிருபையுள்ளவனே இரக்கமுள்ளவனே வானத்தை பூமியும் படைத்து சாட்சி செய்யக்கூடிய ரஹ்மானே எங்கள் அனைவருடைய பாவங்களை மன்னித்தந்தருள்வாயாக. யா அல்லாஹ் உன்னுடைய சிறப்பான பூமியிலே இருந்து உன்னிடத்திலே கையேந்திருக்கிறோம். யா அல்லாஹ் எங்கள் அனைவருடைய புரிந்து கொள்வாயாக. எங்களுடைய பாவங்களை மன்னித்தந்தருள்வாயாக. எங்களை பெற்றெடுத்த தாய் தந்தையுடைய பாவங்களை மன்னித்தந்தருள்வாயாக. எங்களோட மனைவி மக்கள் குடும்பம் பிள்ளைகள் சகோதர சகோதரிகள் அனைவருடைய பாவங்களை மன்னித்தந்தருள்வாயாக. யா அல்லாஹ் எங்களோட உம்ராக்களை நீ கபூல் செய்வாயாக. எங்களோட தவாஃப்களை கபூல் செய்வாயாக. யா அல்லாஹ் பல கஷ்டங்களோடு தியாகங்களோடு இந்த பூமிக்கு வந்திருக்கிறோம். யா அல்லாஹ் எங்களை கைகளை வெறும் கைகள் ஆக்கிடாதே. யா அல்லாஹ் எங்களோட துவாக்களை நீ கபூல் செய்து கொள்வாயாக. இந்த உம்ராவில் இந்த தவாஃபில் முழுமையான நன்மைகளை யா அல்லாஹ் நீ எங்களுக்கு தந்தருள்வாயாக. எங்களோட குடும்பத்தில் யார் யாரெல்லாம் இந்த பூமிக்கு வரணும் என்று இருக்கிறார்களோ யா அல்லாஹ் அந்த மக்களுக்கு இந்த பூமியிலே சுஜூத் செய்யக்கூடிய பாக்கியத்தை நீ கொடுப்பாயா. யா அல்லாஹ் ரப்பி ரஹ்மானே நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சுமந்திருக்கக்கூடிய சொர்க்கத்து பூமிக்கு போறோம். யா அல்லாஹ் எங்களோட பிரயாணங்களை லேசாக்குவாயாக. அந்த ஹபீபுடைய ஷஃபாஅத்தை பெற்ற மக்களாக எங்களை ஆக்குவாயாக. அந்த பூமியிலே சுஜூத் செய்யக்கூடிய பாக்கியத்தை தந்தருள்வாயாக. யா அல்லாஹ் எங்களோட பிரயாணங்களை லேசாக்கி தந்தருள்வாயாக. யா அல்லாஹ் ரப்பி ரஹ்மானே பலஸ்தீனில் வாழக்கூடிய அந்த முஸ்லிம்களுக்கு யா அல்லாஹ் நீங்க உதவி செய்தருள்வாயாக. யா அல்லாஹ் முழு உலகத்தில் வாழக்கூடிய முஸ்லீம்களுடைய பூமி யா அல்லாஹ் முஸ்லீம்களுடைய முதலாவது கிபிலா யா அல்லாஹ் எங்களுக்காக வேண்டி அந்த மக்கள் ரத்தம் சிந்தி கொண்டிருக்கிறார்கள். யா அல்லாஹ் எங்களுக்காக வேண்டி அந்த மக்கள் உயிர் தியாகம் செய்து கொண்டிருக்கின்றார்கள். யா அல்லாஹ் அந்த மக்களை நீ பொருந்திக் கொள்வாயாக. எங்களை நீ பொருந்திக் கொள்வாயாக. நாங்கள் என்னென்ன துவாக்கள் கேட்டோமோ யார் யாருக்காக வேண்டி கேட்டோமோ யா அல்லாஹ் அந்த அத்தனை துவாக்களை நீ கபூல் செய்து கொள்வாயாக. எங்களை நீ பொருந்திக் கொள்வாயாக. இந்த பூமியிலே வந்து யா அல்லாஹ் அடிக்கடி உன்னை சுஜூத் செய்யக்கூடிய பாக்கியத்தை எங்களுக்கு தந்தருள்வாயாக. யா அல்லாஹ் எங்கள் அனைவருடைய துஆக்களை நீ புரிந்து கொள்வாயாக. வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.